ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவரும் நலமாக இருக்கிறீங்களா? இன்னைக்கு ஒரு சின்ன ஸ்டோரி ஒன்று பார்க்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா, ஒரு ரொட்டி விற்கிற தொழிலாளி அவர் போயிட்டே இருக்காரு. போயிட்டே இருக்கிற வழியில் பார்த்தீங்கன்னா, அவர் கூட நிறைய ரொட்டி எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காரு. போயிட்டு இருக்க வழியில் ஒரு சின்ன பையன் மயக்கம் போட்டு கீழே விழுந்துறான். அதை பார்த்துட்டு, ஐயோ ஏன்ப்பா இப்படி மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டா, உனக்கு சாப்பிடாம போனால் இப்படிதான்ப்பா மயக்கம் வரும், இந்தாப்பா அந்த ஒரு ரொட்டி துண்டை அந்த இனிப்பு ரொட்டி துண்டை அவர் கொடுக்குறாரு. அதை கொடுத்த உடனே அந்த பையன் வாங்கி சந்தோஷமா சாப்பிட்டுட்டு அங்கேருந்து போயிடார். ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா அவர் யோசிச்சுட்டே போறாரு. ஐயோ இப்போ முதலாளிக்கு நம்ம கணக்கு தரணுமே, அவர் வேற என்ன கேட்பாருன்னு தெரியலேன்னு சொல்லிட்டு அவர் யோசிச்சுட்டே போயிட்டு இருக்காரு. போயிட்டு இருக்கும்போது அந்த முதலாளி எல்லா கணக்கையெல்லாம் பார்த்துட்டு அவர்கிட்ட கேட்குறாரு, என்னப்பா வேலைக்கு வந்த ஃபர்ஸ்ட் நாளே கை வைக்கிறியா, ஒரு ரொட்டி துண்டோட காசை கம்மியா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. கேட்கும் போது தான் அவர் சொல்றாரு, இல்லை முதலாளி, இந்த மாதிரி நான் போயிட்டு இருக்க வழியில பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பையன் பசியில மயங்கி கீழே விழுந்துட்டான், அந்த பையனுக்கு தான் நான் கொடுத்து ஹெல்ப் பண்ணேன், உதவி செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. அதுக்கு வரவங்க போறவங்களாம் அந்த உலகத்துல நம்ம ஹெல்ப் பண்ணிட்டு இருக்க முடியாது, நீ உனக்கு அந்த ஒரு ரொட்டி துண்டோட காசை நான் கம்மி தான் பண்ணி கொடுப்பேன். அவர் குறைச்சிட்டு காசை கொடுத்து அனுப்ப போனாரு. அப்போ அந்த கொஞ்ச நேரத்துல இந்த பையன் உள்ள ஓடிடுறான். அப்பாப்பா இன்னைக்கு நான் சாப்பிடாமலே போயிட்டேன், இல்லை வீட்டில் அவசரமா போயிட்டேன் வெளியில, அப்போ விளையாடுறதுக்காக போயிட்டேன், போற வழியில எனக்கு மயக்கம் வந்துருச்சு, நான் கீழே விழுந்துட்டேன், அப்ப இவர் தான்ப்பா எனக்கு ஹெல்ப் பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொட்டி துண்டு கொடுத்து எனக்கு ஹெல்ப் பண்ணாருன்னு சொல்லிட்டு அந்த பையன் சொல்றான். ஸோ இதை கேட்டு அந்த முதலாளி என்ன பண்றாரு, ரொம்ப வருத்தத்தோட, ஐயோ அப்படியா, சரி இந்தாங்க, இந்த என் பையனுக்கு தான் உதவி செஞ்சீங்களா, இந்தாங்கன்னு சொல்லிட்டு அந்த காசை கொடுக்குறாரு. அப்போ அந்த தொழிலாளி அந்த காசை மறுத்துட்டு அவர் என்ன சொல்றாருன்னா, எனக்கு இந்த பணம் வேணாம் முதலாளி, ஏன்னா நம்மளுக்கு சொந்தமானவங்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம்னா மட்டும் நம்ம உதவுறோம், வருத்தப்படுறோம்ங்கிறது தவறு. நம்ம வெளியில இருக்கிறவங்க யார் கஷ்டப்பட்டாலும் யார் துன்பப்பட்டாலும் நம்மளுக்கு உள்ள ஒரே வழிதான் அவங்களுக்கும் இருக்கும், கஷ்டம் தான் அவங்களுக்கும் இருக்கும். அதனால நான் யாருக்குமே ஹெல்ப் பண்ணுவேன், அதனால இந்த பணம் நீங்களே வச்சுக்கோங்க, எனக்கு வேணான்னு சொல்றாரு. உடனே இந்த முதலாளி ரொம்ப கஷ்டத்தோட தலை கவிழ்ந்து போய் நின்றாராம். ஸோ இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட லைஃப்லையும் நம்ம தெரிஞ்சவங்களுக்கு மட்டும்தான் நம்ம ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. நம்மளுக்கு தெரியாதவங்களும் நிறைய பேர் இருப்பாங்க. நம்மளால முடிஞ்ச ஒரு ஹெல்ப்பாக ஒரு சின்ன சின்ன உதவிகளை நம்ம செய்யணுங்கிறது தான் இன்னைக்கு இந்த ஸ்டோரியோட நம்ம பார்த்த ஒரு இது. ஸோ இன்னொரு நாளைக்கு நம்ம இன்னொரு குட்டி ஸ்டோரியோட மீட் பண்ணுவோம்.